சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன விஷயம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சமூக ஊடகங்களில் இப்போ ஒரு 4-5 பேருடைய புகைப்படங்களை போட்டு இவர்களில் யார் அடுத்த முதலமைச்சர், வடமாகாணத்தின் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கருத்தாடல் அல்லது கருத்து கணிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக கருத்து கணிப்புகள் எல்லாம் செய்து பார்த்தாச்சு. ஆனால் இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், புதிதாக ஒருவர் உள்ள வருகின்ற பொழுது கருத்து கணிப்புகளில் நிறைய கருத்துக்களை எதிர்பார்க்கிறார்கள் நிறைய பேர். சரி, இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் அல்ல டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை ஆதரிப்பவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வடமாகாண முதலமைச்சருக்கான தேர்தல் நடக்குமா அப்படின்றது பிள்ளையார் கல்யாணம் மாதிரி இன்றைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், நாளண்டைக்கு நடக்கும்னு சொல்லி இப்போ நீண்ட காலமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை அதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் இடம்பெற்றதாக இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். பாராளுமன்றத்திலும் சரி, அல்லது ஜனாதிபதியும் சரி, அல்லது பிரதமரும் சரி, அல்லது பாராளுமன்றத்தினுடைய தலைவர் விமல் ரத்நாயக்கவும் சரி, இது ஒரு இழுபறியான நிலையில் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் உட்பட 4 பேர் இந்த போட்டியில் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க சொல்கிறாங்க. இல்லை அதை விட கூட இன்னும் வருவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, அதே மாதிரி யார் நீதிபதி, முன்னாள் நீதிபதி விக்னேஸ்வரன், இந்நாள் நீதிபதி இளஞ்செழியன், கந்தையா பாஸ்கரன் ரிஷாவுடைய முதலாளி, அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதரன், எம்பி ஸ்ரீதரன், சுமந்திரன், இப்படி நிறைய பேர் இப்போ இந்த முதலமைச்சர் கதிரைக்கு ஆசைப்படுறாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யார் அடுத்த வடமாகாணத்தினுடைய முதலமைச்சர் ஆகுவது அப்படின்றது பெரிய ஒரு போட்டியாக இருக்கிறது. இந்த போட்டிகளுக்குள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வெற்றி பெறுவாரா அப்படின்றது நிறைய பேருடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. இதுவரை காலமும் எங்களுடைய வடமாகாணத்தினுடைய முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் வடமாகாணத்தை கட்டி எழுப்பினார்களா, அல்லது வடமாகாணத்தை எப்படி மாற்றியமைத்தார்கள், வடமாகாணத்தை எப்படி சீரழித்தார்கள் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் தொடர்ச்சியாக சமூக ஊடகத்திலையும் சரி, ஊடக பரப்புகளிலையும் சரி, மக்கள் மனங்களிலும் சரி பதியப்பட்டிருக்கிறது, பகிரப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நிறைய பேர் தங்களுடைய சுயலாப அரசியல், தங்களுக்கு வேண்டியவர்களினுடைய வளர்ச்சி, தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு பார்ல இருந்து கொடுத்தம, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இந்த முதலமைச்சர் கதிரைக்கு இப்போ இன்னொரு நீதிபதி இளஞ்செழியன் ஐயா அவர்களும் வருவதாக இடையில சொல்லப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் கதிரைக்கான போட்டி என்றது இப்போ விறுவிறுப்பாக இருக்கிறது. அதிலும் இப்போ புதிதாக இப்போ ஒருவர் ரிச்சாவினுடைய முதலாளி பாஸ்கரன் கந்தையா அவர்கள் தான் இந்த முதலமைச்சர் கதிரைக்கு வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டுட்டு அடுத்த கட்டமாக மக்களுக்கினுடைய சேவையாக முதலமைச்சருக்கான தேர்தல் நடக்கின்ற பட்சத்தில் அதனை நோக்கி ஓடுவதற்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் மக்களினுடைய மனங்களில் அடுத்த முதலமைச்சர் யார் வருவார் அப்படின்றது எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கிறது. இங்கே ஒரு விஷயத்தை மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் இந்த அரசியல் பரப்பில் இருந்தவர்கள் எல்லாரும் என்னென்ன செய்தார்கள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு கருத்து. அதாவது ஒவ்வொரு அரசியல் வாதிகளும் முதலமைச்சராக வந்தவர்கள் என்ன செஞ்சார்கள், அல்லது அரசியல்வாதிகள் பாராளுமன்றம் சென்றவர்கள் என்ன செஞ்சார்கள், அல்லது இதுவரைக்கும் தொடர்ச்சியாக பாராளுமன்றம் சென்றவர்கள் என்ன செஞ்சார்கள் அப்படின்றத தாண்டி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் என்ன செய்தார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 2 வருஷம் இந்த அவருடைய அரசியலில்
டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நீதி, நேர்மை, நியாயம், ஊழலற்ற ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ள மக்களினுடைய ஒரு நாயகனாக தொடர்ச்சியாக போராடினார் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊழலை ஒழிப்பது, அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த பணங்களில் மோசடி செஞ்சாங்க, யாரெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றினாங்க, யாரெல்லாம் போலி அரசியல் செஞ்சாங்க, யாரெல்லாம் போலி தேசியம் பேசினாங்க, இப்படி எல்லாரையுமே வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மக்களுக்கு வந்து வெளியில் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இன்று வரை குரல் கொடுக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவாக இருக்கிறார். இவர் இந்த பாராளுமன்ற உறுப்புரிமையை துறந்து அல்லது வந்து அதை ராஜினாமா செய்துவிட்டு சகோதரி கௌசல்யாவிடம் கொடுத்துவிட்டு இந்த முதலமைச்சர் போட்டியில் வந்து அவர் ஈடுபடுவாராக இருந்தால் இந்த 2 வருஷம் அவர் செய்த இதே அரசியல் முதலமைச்சர் கதிரையில் இருக்கின்ற பொழுது இன்னும் பல மடங்காக அதிகரிக்கும். மக்கள் பூரணமான ஒரு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பது மட்டுமில்லாமல் மக்களுக்கு வந்து என்னென்ன விடயங்கள் தேவையோ பார்த்து செய்கின்ற விஷயத்தை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கார். நான் என்னுடைய மக்களுக்காக இன்னென்ன விடயங்களை செய்யணும் அப்படின்றது வந்து அர்ச்சுனா அவர்களுடைய கனவு மட்டுமில்லாமல் முதலமைச்சராக தான் வந்தால், வடமாகாணத்தினுடைய முதலமைச்சராக வந்தால் மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுல வந்து அவர் சரியான முறையில் பயணிப்பார் அப்படின்றத மாற்றிக்கிறதில்லை. அது சுகாதாரத்துறையாக இருக்கலாம், அல்லது வந்து ஆசிரியர் தொழில்களாக இருக்கலாம், அல்லது வந்து எந்த ஒரு அரசியல் அரசாங்கத்தினுடைய தொழில்களாக இருக்கலாம், ஒவ்வொரு திணைக்களங்களாக இருக்கலாம். இவைகளில் வந்து எல்லா ஊழல்களும் தட்டி போடுவது மட்டும் இல்லாமல் ஊழல்கள் செய்தவர்கள் எல்லாருக்கும் தகுந்த நடவடிக்கைகள் கொடுப்பதற்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டருமாக இருக்க அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னால் முடிஞ்சவரை போராடி மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு அரசியலை அல்ல மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை வடபகுதியினுடைய முதலமைச்சராகினா செய்வார் அப்படின்றதுல மாற்றுக்கருத்தில். இதில் மற்ற அரசியல்வாதிகள் எல்லாரும் யார் யார் என்ன செய்தார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது யாரையும் நான் பேர் சொல்லி இங்கே குறிப்பிட விரும்பல. நீங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளர்கள் அல்லது இதுவரையும் அரசியல் தெரியாமல் இப்பொழுது அரசியல் பயணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த விஷயம் திட்ட தெளிவாக தெரியும். இதில் இவர் அப்படி செஞ்சார், அவர் அப்படி செஞ்சார்னு சொல்லி யாரையும் குறசாடுவதை விடுத்து உண்மையில் எவரவர் என்ன செய்தார்கள் அப்படின்றது மக்களுடைய மனக்கண்ணில் வந்து முன்னால் நிற்கிறது அப்படின்றத மாற்றிக்கிறதுல. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன, இந்த புலம்பெயர் தேசங்களில் உட்கார்ந்திருந்து கொண்டு அரசாங்கத்தின் காசில் சாப்பிட்டு கொண்டு தேவையில்லாமல் வியாக்கியானம் பண்ணி கொண்டு இவர்கள் ஏதோ தாங்கள்லாம் அங்கே போய் நின்று கொண்டு அந்த இடத்துல அரசியல் செய்வது போலவும் அந்த இடத்துல நாங்கள்லாம் வாழ்பவர்கள் போலவும் இங்கிருந்து கொண்டு கருத்துக்கள் சொல்கிறது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் உண்டு. ஏழுமாக இருந்தால் யாராவது அந்த இடத்துல போய் நின்று கொண்டு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா போல அந்த 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 பகுதி மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டு அந்த பகுதியில் வந்து அரசியல் செய்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். இங்கே அரசாங்கத்தினுடைய உதவிகளை பெற்றுக்கொண்டு ஒரு நாளைக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை திட்டுவதற்காகவே சமூக ஊடகங்களில் பகிர்பவர்களுக்கு வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் செய்கின்ற அரசியல் வந்து என்னைக்குமே புரிய போவதில்லை, புரியவும் மாட்டாது அப்படின்றதுல மாற்றுக்கிறதுல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் இரவு பகலாக மக்களினுடைய ஒரு தொண்டனாக அல்லது மக்களினுடைய சேவகனாக ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எங்கேயாவது கையூட்டு பெற்றிருக்கிறாரா, அல்லது எங்கேயாவது வந்து ஏதாவது பொய் சொல்லியிருக்கிறாரா, அல்லது வந்து இது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா, அல்லது வந்து மக்களுடைய சேவைகள் சரியான முறையில் செய்யலையா, அல்லது வந்து ஊழல்களை வந்து கண்டுபிடிக்கலையா, கண்டுபிடிக்கப்பட்ட ஊழல்களை கொண்டு போய் அரசாங்கத்திடம் சேர்க்கலையா, நீங்கள் எதை வேணுமென்றாலும் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் செஞ்ச அத்தனை விடயங்களும் மக்களினுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற அல்லது மக்களினுடைய அடித்தட்டு மக்களினுடைய அன்றாட தேவை பூர்த்தி செய்கின்ற விஷயமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறாரு. இப்போ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த பாராளுமன்ற உறுப்புரிமையை ராஜினாமா செஞ்சுட்டு வர போகிறார் அப்படின்றோன்னா இப்போ கொஞ்சம் பேருக்கு வந்து அடுத்த கட்டம் டாக்டர் சம்பந்தமாக வீடியோ போட்டு நாங்கள் எங்களுடைய சேனல்களை வளர்க்கலாம் அப்படின்றதுக்காக அடுத்த கட்டமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஏன் விட்டுட்டு போகிறார் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் வந்து ஒரு சில முகநூல் சமூக ஊடகங்களில் நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. சில பேர் அந்த என்னென்னு சொல்கிறது, டாக்டருக்காக ஆதரவாக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறவர்களையும் நான் சில சமூக ஊடகங்களில் காணக்கூடிய இருக்குது. அவர்கள் எப்படி என்னென்ன டாக்டருக்காக பேசினார்கள் அப்படின்றதும் நான் தொடர்ச்சியாக பார்க்கின்ற ஒரு விஷயங்களாக இருக்குது. இப்படி இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள்
வடபகுதியினுடைய முதலமைச்சராக வந்தார்னு சொன்னால், நீங்கள் இந்த 2 வருஷம் எப்படி டாக்டர் ராமநாதன் உங்களுக்கு ஊழல் இல்லாமல் அல்லது ஒரு நேர்மையான ஒரு அரசியலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாரோ அந்த அரசாட்சி வடபகுதி முதலமைச்சர் ஆகினால் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இதுதான் நிதர்சனமான உண்மை. காலங்கள் பதில் சொல்லும். இந்த வீடியோ எதிரியே இருக்கும். நீங்கள் என்றோ ஒரு நாள் டாக்டர் ராமநாதன் அவர்கள் முதலமைச்சர் ஆகினால் இந்த வீடியோ எடுத்து பார்த்தா அல்ல இந்த வீடியோ பார்த்தா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.